வணக்கம் திரு குமார் சார். இன்றைக்கு நம்ம எடுத்திருக்கிற இதை திரு டிஎஸ்எஸ் மணி பொதுவாக ஒரு அரசியல் களச்சூழ்நிலையில் இந்த மாதிரி சில சூழல் இருக்குது, 4 முனை போட்டி இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். இந்த தலைப்பில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ சகோதரர் மணி அவர்கள் சொன்னது அரசியலுடைய மொத்த அரசியலையும் ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரையில் அதுவும் இன்னும் சீட்டு பகிர்மானங்கள் இன்னும் பேசப்படவில்லை. சரி. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேற்று டெல்லியில் திரு எடப்பாடி பழனிசாமி திரு அமித்ஷா அவர்களை முந்தா நாள் இரவு 9 to 11 மணி வரைக்கும் சந்தித்ததாக எல்லாருக்கும் செய்தி இருந்தது. பட் செய்தியின் இறுதியில் அதை பற்றின எந்த தகவல்களும் வரவில்லை. ஆனால் நயினார் நாகேந்திரன் அப்போவே சொல்லிவிட்டார், தொகுதி பங்கீடை பற்றி எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். அது சார் சொன்னது சரிதான். ஆனால் இப்போ என்ன தர்ம சங்கடம் பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால், திரு டிடிவி தினகரன், முதல்ல டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா அம்மையார், இந்த 3 பேரும் ஒரு பெரிய ஃபோர்ஸு முக்குலத்தோர் சமுதாயத்தில் முக்குலத்தோர் ஓட்டு கிட்டத்தட்ட 18%. இது 2011 சர்வே பிரகாரம் 18%. இப்போதைக்கு இன்னும் ஜாஸ்தி தான் இருக்கணும். அவ்வளோ அந்த ஓட்டுகள் இருக்கிறது. அந்த ஓட்டுகள் அதிமுகவை இவங்களை இக்னோர் பண்ணதுனால பாதிக்கும் என்ற மனநிலை தஞ்சை, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இப்படி தென்காசி, இந்த மாவட்டங்கள்லாம், கோயில்பட்டி, இந்த சைட்லலாம் நிறைய அந்த அதிருப்தி இருக்கிறது. சுத்தமாக இந்த சமூகத்தை ஒதுக்கி விட்டார்கள். ஓபிஎஸ்ஐ ஒதுக்கினதன் மூலம், டிடிவியை ஒதுக்கினதன் மூலம் திரு ஜெயலலிதா அவர்களோடு 32 வருஷம் கூட இருந்து அவங்களுக்கு உற்ற தோழியாக அரசாங்கத்தை நடத்த, சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க, செலக்ட் பண்ண, முடிவெடுக்க அவர்கள் சிரமப்பட்ட நேரம்லாம் அவங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்த, இறந்த பிறகு கூட அவர்களுக்கு எல்லோரும் அவர்களுடைய போயஸ் கார்டனில் போய் கீழே காலில் விழுந்து எல்லோரும் நீங்கள் தான்மா முதலமைச்சராக இருக்கணும், கட்சிக்கு பொதுச் செயலராக வரணும்னு கேட்டதெல்லாம் நம்ம எல்லோரும் பார்த்தோம். அப்பேற்பட்டவங்களெல்லாம் அசால்ட்டாக ஒன்றுமே ஒரு காரணமும் இல்லாமல் திரு எடப்பாடி அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் ஒரு 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 நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிராக ஒரு முடிவு எடுத்து எல்லாத்தையும் வரிசையாக நீக்கிட்டாங்க. இப்போ நீக்கிறது ஒரு பெரிய அதிருப்தி. அதில் இந்த 3 பேரும் ஒன்றா இருந்தாங்க. இப்போ 3 பேருமே பிரிந்து ஓபிஎஸ் திமுக பக்கம் போய்விட்டார். டிடிவி திரும்ப எடப்பாடியோடய சேர்ந்துட்டு இருக்கார். ஆனால் சவுத்தில் நான் கடந்த வாரங்கள்லாம் போயிட்டு வந்ததில் என்ன தெரியுதுன்னா, டிடிவியை எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு எல்லோரும் திட்டுறாங்க. ஏன்னா எப்படி இப்படி போகலாம், அப்படி போகலாம், இப்படி போகலான்னு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால் டிடிவியை போயஸ் கார்டனுக்குள்ளேயோ அந்த அவங்க சகோதரர்களெல்லாம் கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தவர் திரு சசிகலா அம்மையார் அவர்கள் தான். இப்போ அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு இவர்கள் திரும்ப சேர்ந்தாலும் கூட அது மெட்டீரியல்ஸ் ஆகாதுங்கிற மாதிரி தான் கணிக்கப்படுது. சவுத்தில் அதான் உள்ள நிலவரத்தை சொல்கிறேன் நான். எனக்கு வேறு எந்த கூட குறை பேசணும்னு அவசியம் இல்லை. அவர்களை நீக்கிவிட்டு அதை சிஐடி ரிப்போர்ட் மூலமாக உள்துறைக்கும் மற்றவங்களுக்கும் இப்போது அதிமுக, பாஜக கூட்டணியில் இருக்கிற தலைமைக்கு தெரிய வருகிறது. அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தைக்கும் இவர் ஒன்றும் சம்மதம் தெரிவிக்காத மாதிரி தான் தெரிகிறது. அப்போ இதனுடைய விளைவு எதில் போய் முடியும்னா, தேர்தல் முடியும் பொழுது அது தேர்தலில் ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது எல்லோருடைய கணிப்பாக இருக்கிறது. அதனால் அதை பற்றி அவங்க சட்டம் பண்ணாமல் இருக்காங்க அந்த அணியில். அதனால் அது எதில் போய் முடியுங்கிறது தேர்தல் முடிந்த பிறகு தான் தெரியும். அதனால் ஒருவேளை எல்லாமே லேட் ஆகுதாங்கிறது கூட ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, இப்படியெல்லாம் தான் இருக்கிறது நிலவரம். அதில் இன்னும் டைம் முடிய போகலை. இன்னும் சேர்த்து ஏதோ ஒரு கௌரவத்துக்கு ஒரு போஸ்ட்டை கொடுத்து அவங்களே அகாமடேட் பண்ணி அந்த கட்சியை தூக்கி நிறுத்தணும்னு எடப்பாடி பழனிசாமியும் அவரோட லாபிஸ்டர்களும் நினச்சாங்கன்னா அதை செய்ய முடியும். செய்கிறாங்களா இல்லையாங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். திரு குமார் அவர்கள், ஐயா சொல்லுங்கள். தமிழக அரசியல் நிலவரம் இந்த தேர்தலில் மிக வித்தியாசமாக மக்களை ஒரு இப்படி தான் தேர்தலா, இதுதான் தேர்தலா அப்படி என்று நேரடியாக அவர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு சூழலில் இந்த தேர்தல் நடக்க போகிறது.
அதில் மாற்று கருத்து எதுவும் இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, எல்லாமே நம்மளை ஏமாற்றுவதற்காக தான் இந்த திட்டம் இந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி இது ஆக போகிறது இந்த தேர்தல். காங்கிரஸும் திமுகவும் இன்றைக்கி கையெழுத்தாயிட்டாலும் கூட அவ்வளோ ஈஸியெல்லாம் அவங்க வந்து பெரிய வித்தியாசத்தில் ஜெயித்து வந்துட முடியாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்று சொன்னால் திமுகவிற்கு ஆன்டி இன்கம்பரன்சி நிறைய இவ்வளோக்கு இருக்குது, கழுத்துக்கு இருக்குது. அது வந்து அவங்க என்னதான் வார்த்தை பிரயோகத்தில் அறிவிப்புகளில் திட்டங்களை காமிச்சு ரிப்பன் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட அடிப்படையில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது, மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்கிறது. குடும்ப ஆட்சிங்கிற மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் அவங்க மேலே இருக்குது. முகலாய ஆட்சியை தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்கன்னு பேர் சாதாரண கிராமத்தில் கூட பேசுகிறாங்க. இதற்கு மேலாக மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து அவங்களுக்கு இருந்து ஒரு 60% விஜய்க்கு போயிடும். இது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால திமுக வந்து அவ்வளோ பெரிய அளவில் ஜெயித்து அவங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பாங்கங்கிறதுல எனக்கு பெரிய சந்தேகம் இருக்கிறது. 2வது இடத்துல இருக்கிற அதிமுக ஒழுங்காக ஒரு பொது நோக்கோடு இந்த கட்சியை, எம்ஜிஆர் ஆரம்பித்த இந்த கட்சியை, ஜெயலலிதா வழிநடத்திய இந்த கட்சியை ஒரு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்ற எண்ணம் 2017 எல்லோருக்கும் வந்திருந்தால் திமுக இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காது. இது கடந்த கால தேர்தல் வரலாறு, தேர்தல் முடிவுகளை வச்சு நாம் சொல்ல முடியும். ஆனால் அத்தனை தவறுகளையும் செய்துவிட்டு இன்னும் நாங்கள் செய்தது தான் நியாயம் என்று சொல்லி ஒருவர் அடம் பிடித்து கொண்டு இருக்கிறார். மற்றவர்கள்லாம் அவருக்கு கூஜா தூக்கி கொண்டு இருக்கிறார்கள். கூட்டணி அமைத்த பாஜகவும் அதற்கு மேலே அவர்களால் செல்ல முடியவில்லை. முடிந்த அளவுக்கு சொல்லி பார்க்கிறார்கள், அதுக்கு மேலே காய் நோட்ட முடியவில்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் தேர்தல் சந்திக்கப்பட போகிறது. இங்கே அதிமுகவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் சசிகலா அம்மையாரை தனியாக ஒதுக்கிவிட்டு தினகரன் வந்தாலும் ஒன்றும் அது எடுபடாது. தினகரன் வந்து சேர்ந்துருக்கிறது வந்துடுது, என்ன சூழ்நிலையில் சேர்ந்துருக்கிறார், என்ன தான் போய் பேசினாலும் அவங்க எதிராக ஒரு கேண்டிடேட்டை போட்டு ஒரு 30-40 கேண்டிடேட்டை போட்டு அவங்களுக்கு சக்தி இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. அவங்க போட்டு எல்லோரும் ஒரு நாளைக்கு 500, 300, 400 பேர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தினகரன் இருக்கார், இவர் தினகரன் வந்து அவங்களோட தினகரனுக்கு சித்தி தானே அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்த மக்கள் இப்போ தினகரன் விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் இங்கே இது வேறு குடும்ப பிரச்சனை வேறு ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த அம்மாவை ஒதுக்கி விட்டாங்க, இவங்க வேறு பேட்டி வேறு தந்தி டிவியில் ஒரு அற்புதமான யதார்த்தமாக நடந்ததை பூரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப டீட்டெயில்டாக. அவங்க எப்போதுமே இவ்வளோ தூரம் பேசுனதில் அதை பேசியிருக்காங்க. அது நம்முடைய கருணா அவர்கள் சொன்னது போல், டிஎஸ்எஸ் மணி அவர்கள் சொன்னது போல் கிராமங்களில் எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ இந்த சூழலில் தேர்தல் வந்ததுன்னா அவங்க கேண்டிடேட் போட்டு நிறுத்தினாங்கன்னா, ஏன்னா இப்போ அவங்களுக்கு துரோகம், அதாவது கட்சி வரணும், அதிமுக இருக்கணும், ஜெயலலிதா எனக்கு பிறகும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கட்சி இருக்கணும்னு சொன்னது இதெல்லாம் மனதில் அவங்களுக்கு இருக்கிறது. பல முறை அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஆனால் நேரடியாகவே ஒருத்தருக்கு துரோகம் பண்ணி அழிச்சிடணும்னு ஒரு முடிவு எடுக்கும்போது அதை கவுண்டர் பண்ணி ஆகணுங்கிற நிர்பந்தம் அவங்களுக்கு வந்திருக்கிறது. அவ்வளோதான். அப்போ அதை வந்து டிஃபென்ஸாக அவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது கடுமையாக பாதிக்கும். ஏன்னா கோவை மாவட்டத்தில் செங்கோட்டையன் இருக்கார். செங்கோட்டையன் வந்து ஃப்ரீயாக இருந்த கோவை மாவட்டத்தை செங்கோட்டையன் விஜய்க்கு எல்லா யங்ஸ்டர்ஸும் ஓட்டு. யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கல்ல, இவ்வளவு சொல்லியும் கூட்டத்தில் யாரும் என் பின்னால் வராதிங்கன்னு அவர் சொல்கிறார், மேடையில் அறிவிச்சு தான் வர்றாரு. வர பின்னாலே வந்து அடிபட்டு கிடக்குறாங்க பசங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு இளைஞர்களை கொண்ட தமிழகம், அன்றைக்கி நான் எங்கேயாவது போய் கடலில் குதிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டு நாம் இருக்கோம். ஐடி படித்தவனும் அப்படி தான் இருக்கான், படித்தவன் எல்லாரும் அப்படி தான் இருக்கான். பேசுகிறீங்களே பொதுவாக இளைஞர்கள் ரொம்ப வேதனையாக இருக்குது சார். நம்ம வரலாற்றை படிச்சிருக்கோம், வரலாற்றாளர்களை பற்றி எழுதியிருக்கோம். 18 வயசில் இருந்த ராஜகுரு, சுகதேவ், நம்ம ஊரில் இருந்த பாரதி, எல்லாருமே சின்ன வயசில் எவ்வளோ பெரிய கற்பனையோட, எவ்வளோ பெரிய நேஷனோட வியூவோட அவங்க வாழ்ந்தாங்க. நான் எல்லாருக்குமே சின்ன வயசுலேயே ஒரு தேசிய பார்வை இருந்தது. ஆனால் ஒரு நடிகருங்கிற ஒரே காரணத்திற்காக இவங்க இவ்வளவு தூரம் ஆர்வத்தோடு இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போகும். ஓட்டு டிசைடிங் பாயிண்ட் 1 கோடி. எஸ்ஐஆரில் ஒரு மாற்றம் வரும். எஸ்ஐஆரில் மட்டும் கிட்டத்தட்ட 90 லட்சம் ஓட்டு எஸ்ஐஆரில் அது இந்த தடவை டெலிட் ஆகிருக்கு. அப்போ சிறுபான்மையினர் ஓட்டு அடிப்படுது. அப்போ திமுக அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க கண்டிப்பாக முடியாது. என்னுடைய பார்வை
தேர்தல் அறிவிப்பு ரிசல்ட் வரும்போது தனிப்பெரும்பான்மை இல்லாத ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாக நான் உணர்கிறேன்.